ஒரு ஊர் தெருக்காரன் நடந்து போகிற போது சேரிக்காரன் அவன் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தால் கூட கூப்பிட்டு அடிக்கிறான். ஏண்டா நான் வரும்போது உட்கார்ந்து இருக்கிறாய்? இந்த கொடுமையை எந்த பத்திரிகை கண்டித்திருக்கிறது? எந்த ஊடகம் கண்டித்திருக்கிறது? எந்த மனித உரிமை ஆர்வலர்கள், கருத்துரிமை ஆர்வலர்கள் கண்டித்திருக்கிறார்கள்? ஆக கருத்துரிமை பறிக்கப்படுகிற போது, பேச்சுரிமை பறிக்கப்படுகிற போது, எழுத்துரிமை பறிக்கப்படுகிற போது யார் அமைதி காத்தாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் அமைதி காக்க கூடாது. அடித்தட்டு மக்கள் அமைதி காக்க கூடாது. எண்ணெய் கரண்டியை வைத்திருப்பவள் வேகமாக கையை நீட்டி நீட்டி முழக்க முடியாது. வெறுங்கரண்டியை வைத்திருப்பவள் ஏகடியம் பேசுவாள், ஏளனம் பேசுவாள், நீட்டி முழக்குவாள். அவளை போல நாம் பேசக்கூடாது என்று தன்னுடைய தம்பிகளுக்கு பேரறிஞர் அண்ணா அறிவுரை சொல்லுவாராம். அவள்தான் வெறுங்கரண்டி வைத்திருக்கிறாள், கையை நீட்டி நீட்டி பேசுகிறாள், ஓங்கி ஓங்கி தூக்கி தூக்கி பேசுகிறாள். உன் கையில் இருக்கிற கரண்டியில எண்ணெய் இருக்கிறது, நீ தூக்கினால் எண்ணெய் கொட்டிவிடும், சிதறி போகும். ஆகவே அவர்களை போல் நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்கு அறிவுரை சொல்லுவாராம். அதை போல ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி தலைவர் கலைஞரின் கையில் இருக்கிறது. அவரால் கைகளை நீட்டி முழக்க முடியாது. அவருடைய தம்பிகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி எங்கள் கையிலே இல்லை. எனவே நாங்கள் மீட்டி முழக்குகிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். இது எங்கள் கடமை. கலைஞர் ஏன் பேசவில்லை, எதிர்க்கவில்லை என்று சிலர் கருதலாம். என்ன செய்தார், என்ன எழுதினார்? நீ மிக அழகாக சிரிப்பாயே, புன்னகை மூலம் அனைவரையும் கவர்ந்து இழுப்பாயே, அன்பு செல்வனே, தமிழ் செல்வனே, எங்கே சென்றாய்? இதுதான் கவிதை. இந்த கவிதையின் உள்ளடக்கம். நீ அழகாக சிரிப்பாய், உன் புன்னகையே அனைவரையும் கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட சிரிப்பை விட்டுவிட்டு நீ எங்கே சென்றாய்? இது குற்றமா, தேச துரோகமா, இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இது? இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதா இது? இதற்கு தோட்டத்திலிருந்து கொக்கரிப்பு வருகிறது, தூக்குளக் சோவிடமிருந்து கண்டன குரல் எழும்புகிறது. மிகப்பெரிய கட்சியின் தலைவர், ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சாமி கண்டன அறிக்கை விடுகிறார். அவர் கட்சி மட்டும் எப்போதும் உடையவே உடையாது. அவர் கட்சி உடைந்தால் அவர் உடைந்து போவார், இரண்டாக பிளந்து போவார். அவர் கண்டிக்கிறார், தமிழ்நாட்டிலே புலிகள் ஊடுருவல். ஒருவேளை இவர்கள் எல்லாம் ரேஞ்சர் பதவிக்கு போக வேண்டும், ஃபாரஸ்ட் ஆபீசராக. ஊடுருவுகிற புலிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய் மறுபடியும் காட்டிலே விடுவதற்கு இவர்கள் கண்களுக்கு மட்டும் அது தெரிகிறது. ஆக இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இதுதான். 89ஆம் ஆண்டு முதலாக ஆட்சி அதிகாரத்தை 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கலைஞர் அவர்கள் கைப்பற்றியதும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்துத்துவ பாசிச கும்பல் அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக இதே புலிகளை காரணம் காட்டி 2.5 ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள். 2.5 ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள். சொல்ல போனால் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுகவை போல தீவிரமாக திமுக புலிகளை ஆதரித்ததில்லை. ஈழ விடுதலை ஆதரித்திருக்கிறது, இதர இயக்கங்களை கூட ஆதரித்திருக்கிறது. ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். ஒரு முறை தமது பிறந்த நாளின் போது கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகள் தருகிற கொடையை எல்லாம் பொருளாக தராதீர்கள், துண்டுகளாக போடாதீர்கள், வேட்டி தராதீர்கள், சால்வை அணியாதீர்கள், அதை நிதியாக தாருங்கள், எம் போராளி குழுக்களுக்கு நான் தர விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் மேடையிலேயே லட்சக்கணக்கில் நிதி குவிந்தது. அந்த நிதியிலிருந்து ஆளுக்கு 50,000 என்று பிரித்து கொடுப்பதாக அறிவித்தார். எல்லா குழுக்களும் வந்து மேடையிலே வாங்கி கொண்டார்கள். ஆனால் புலிகள் மட்டும் வரவே இல்லை. இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட அந்த 50,000 ரூபாயை புலிகள் வாங்கிக் கொள்ளவே இல்லை. புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு இதுதான்.
சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள்